11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் இம்பார்ட்டண்ட் 1 மார்க் தான் பார்த்துருக்கோம். ஃபைண்ட் எனி 2 ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 1/2 அண்ட் 2/3. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 1/2க்கும் 2/3க்கும் ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுக்கும் மிட்டாக இருக்க நம்பரை கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 1/2 2/3க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது 1/2 + 2/3/2. ஸோ அது அப்படி கீழே /2 போட்டும் எழுதலாம், இங்கே சைடில் 1/2ன்னு எழுதலாம். ஸோ இதை சால்வ் பண்ணுறப்போ 7/12 வருது. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் மிட்டான நம்பர் 7/12. ஸோ இப்போ மிட்டான நம்பருக்கும் 1/2க்கும் ஆவரேஜ் எடுத்தோன்னா இது ரெண்டுக்கும், அதாவது மிட்டுக்கே மிட்டு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம். இதே மாதிரி கண்டுபிடிக்கிறோம். 13/24 வருது. எனி 2 ரேஷனல் நம்பர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ரேஷனல் நம்பர் 7/12, இன்னொரு ரேஷனல் நம்பர் வந்து 13/24. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த மிட் நம்பர் வச்சு மிட் நம்பருக்கும் இதுக்கும் வச்சுட்டு இன்னும் நிறைய ரேஷனல் நம்பர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம்.